அதெல்லாம் ஒரு ப்ராடக்ட்டா? உங்களை போய் பில் போட்டு வாங்கிட்டு வந்தது யாரு? உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்குமா? ஹாய், திஸ் இஸ் இட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம ஜோசியம் பார்க்க போறோம். எனக்கு இல்லை, நம்ம பிராண்டுக்கு. எந்த பிராண்டுன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம வந்துட்டு 1 lakhல FMCG ஃப்ரூட் ஜூஸ் பிராண்ட் ஆரம்பிக்க முடியுமா முடியாதான்னு ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வீடியோலேயே நம்ம வந்து ஃபண்ட்ஸ் எப்படி அலாட் பண்ணுறது, அதை எப்படி வந்து டிவைட் பண்ணுறது, அதுக்கான ரோட் மேப் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இப்போதைக்கு அந்த ஃபண்ட் எப்படி அலாட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா, ஓகே ஒன் செகண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்க்கு வந்துட்டு ஒரு 12,000 rupees வந்துட்டு இப்போதைக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கோம். அடுத்தது சோர்சிங். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை ஞாபகம் இல்லைன்னா கொஞ்சம் கோவப்படாமல் போய் அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருங்க. ஐ நோ 2 மாதம் ஆயிடுச்சு, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ ஆரம்பத்திலேயே தடங்கள் ஆயிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே, தளர வேண்டாம். நாம இதுக்கு மேலே we will be more consistent. சோழியை உருட்டுறேன். அது எப்படி பிஸ்னஸ்க்கு ஜோசியம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் மார்க்கெட் ரிசர்ச். சரி, ஏன் இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா, பிஸ்னஸ்னாலே நிறைய ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ரிஸ்க் வரும் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஒரு கால்குலேஷனுக்காக வரதுக்கு தான் இந்த மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஜென்ரலாகவே பிஸ்னஸில் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வராமல் போகிறதுக்கு ஒரு 4 கான்ட்ரிபியூட்டிங் ரீசன்ஸ் இருக்குது. அதில் நம்பர் 1 அண்ட் காமன்லி எல்லாரும் அஃபெக்ட் ஆகிற ஒரு ரீசன் என்னன்னு சொன்னால், ட்ரீமி மைண்ட் செட். நம்ம ப்ராடக்ட் தான் எல்லாமே, நம்ம ப்ராடக்ட் விற்கலன்னா வேற எந்த ப்ராடக்ட் விற்கும், எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் நம்ம ப்ராடக்ட் மேலே. நமக்கே எனக்கே இருந்திருக்கு. ராக்னார் ஆரம்பிச்சப்போ நான் நினைச்சேன், சரி 98% நியூட்ரிஷன், ப்ரிசர்வேட்டிவே கிடையாது, இருக்கிறதுலே ஹையஸ்ட் மீட் தரும், அதுவும் நான் ப்ராஃபிட்டபிள் பிராண்ட், இந்த பிராண்ட் விற்கலன்னா வேற எந்த பிராண்ட் விற்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கே இருந்துச்சு. அதான் நாளையிலேருந்து 100 பாக்கெட் சேர்த்து போடுங்க. சரிங்க. ஆனாப்பா, ஏற்கனவே விற்காம நிறைய ஸ்டாக் அப்படியே இருக்கு. ஏன் இப்பெல்லாம் ராக்னார் கேக்குறாங்க, உங்க கம்பெனி யாரும் கேட்க மாட்டாங்க. போப்பா. பட் அது நடந்தது வேற, அது இன்னொரு கதை, அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரீமி மைண்ட் செட் வந்து எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்குமே இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். செகண்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் கேப். அதாவது நம்ம ப்ராடக்ட்டுக்கு அந்த மார்க்கெட்ல இடம் இருக்கா இல்லை இல்லையா, இல்லை ஆல்ரெடி ஒரு க்ரௌடான பஸ்ல தான் நம்ம ஏற போறோமா. டேய், நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. டேய், இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க யாருங்க? ஹலோ டேய், ஹலோ, இங்க வரியா? நானு ரவுடியா? நீ இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய், அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு நீ இப்படி ரவுடியா நீ? நம்மளோட பிரைமரி கஸ்டமர் யாரு, நம்மளோட செகண்டரி கஸ்டமர் யாரு? பிரைமரி கஸ்டமர் அப்படிங்கிறவங்க நம்ம ப்ராடக்ட்டை நம்ம யாருக்காக பண்றோமோ அவங்க பிரைமரி கஸ்டமர். செகண்டரி கஸ்டமர் அப்படிங்கிறவங்க அந்த ப்ராடக்ட்டை நம்ம அவங்களுக்காக பண்ணலனாலும் அதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ்க்கு சொல்லணும்னு சொல்லிட்டா, ஓகே, ஸோ இந்த ஷர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பாய்ஸ் ஷர்ட். இந்த ஷர்ட் வந்துட்டு பாய்ஸ்க்காக பண்ண ஷர்ட். ஆனால் அந்த மென் செக்ஷனுக்குள்ள போய் பில் போட்டு வாங்கிட்டு வந்தது யாரு? நான் தான் இப்போ செகண்டரி கஸ்டமர். அண்ட் irrelevant டு த சிச்சுவேஷன், அதாவது இதே ஷர்ட் நான் வந்துட்டு விமன் செக்ஷன்லையும் பார்த்தேன், ஆனால் அங்கே வந்துட்டு ப்ரைஸியாக இருக்குது. இதே இப்போ மென் செக்ஷனில் பார்த்தா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் கேர்ள்ஸ் வி ஷுட் ஆல் ஸ்டார்ட் ஷாப்பிங் இன் மென் செக்ஷன். தேர்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் காம்படிட்டர் ஸ்ட்ரென்த். அவங்களாம் ஒரு ஆளா, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், அதெல்லாம் ஒரு ப்ராடக்டா, அந்த ப்ராடக்ட் என் ப்ராடக்ட் கிட்ட நிற்க முடியுமா, என் ப்ராடக்டோட தரம், குவாலிட்டி, அப்பியரன்ஸ், இது எல்லாமே எனக்கு வந்துட்டு ராக்னார்லையும் இருந்து. என் பொருளோட தரம், அந்த தரம் இருக்கிற வரைக்கும் உலகம் பூரா என்னால மார்க்கெட் பண்ண முடியும். அந்த பிசினஸ்ல நான் பண்ண தப்பு எதையுமே இந்த பிசினஸ்ல பண்ண மாட்டேன். இந்த பிசினஸ்ல நான் பண்ற தப்பை பார்த்து நீங்க உங்க பிசினஸ்ல பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த பிசினஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டே. ஃபோர்த் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர், எவ்ரி ஒன் ஆர் மை டார்கெட் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட். எந்த ஏஜா வேணாலும் இருக்கட்டும், எந்த ஜெண்டரா வேணாலும் இருக்கட்டும், இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாலையும் என் ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிக்கோ இல்லை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸோட உள்ள வர கம்பெனிக்கோ இட்ஸ் குட். பட் ஆனால் நம்மக்கிட்ட ரொம்ப லிமிட்டடான ஃபண்ட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா அது ஒரு பர்டிகுலர் டார்கெட் குரூப் ஆஃப் பீப்புள். லெட்ஸ் சே ஒரு சில்ட்ரன் ப்ராடக்ட் அப்படின்னா, இப்போ அந்த சில்ட்ரனுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை விற்க முடியும். ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறோம், எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கஸ்டமைசேஷனோட அப்பீலிங்காக நம்மளால் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப ஜென்ரலாக வைக்கிறப்போ அது வந்துட்டு நமக்கு வந்து ஃபண்ட்ஸில் பிரச்சனையாக வரும் அண்ட் நிறைய ஸ்டேஜஸில் வந்து நமக்கு அது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாத்தையும் மிட்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். சில ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்னால் ரிஸ்க் எடுக்கணும், ஆனால் அது வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். இந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ நாம நம்மளோட இந்த ஜூஸ் பிராண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்துடலாம்.
மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன? முதல்ல மார்க்கெட்னா என்ன? இதுவும் மார்க்கெட் தான், இதுவும் மார்க்கெட் தான், இதுவும் மார்க்கெட் தான். அப்போ மார்க்கெட்னா என்ன? பொருள் விற்கிற இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, நாட் இன் திஸ் சென்ஸ். மார்க்கெட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் என்டிட்டி, ராதர் இட்ஸ் அ மெட்டாஃபிசிக்கல் என்டிட்டி மேட் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். இல்ல புரியல. சிம்பிளா சொல்லணும்னா டிமாண்ட் அப்படிங்கிறது கன்சியூமர்ஸ், சப்ளை அப்படிங்கிறது வந்துட்டு பிராண்ட்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து மார்க்கெட். இப்படி இந்த மார்க்கெட்ல இருக்க ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்க பிராண்ட்ஸை பத்தியும் அவங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா கன்சியூமர்ஸ், அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் பத்தியும் அனாலிசிஸ் பண்றது தான் மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் நிறைய மெட்ரிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்டிக்கல் சென்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு 4 கேள்வியில இந்த மார்க்கெட் ரிசர்ச் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், மார்க்கெட்டோட பர்ச்சேஸ் பவர் எவ்வளோ, பர்ச்சேஸ் ஃப்ரீக்வன்சி என்ன. பர்ச்சேஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் ரேஞ்சில் ப்ராடக்ட் செல் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, மணி மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பவர். பர்ச்சேஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பால் பாக்கெட் இருக்கு அப்படின்னா அது டெய்லி வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுவே வந்துட்டு இந்த சோப்பு இல்லை இந்த ஷாம்பு இதெல்லாம் ஒன்ஸ் யூஸ் பண்ணி தீந்தா தான் திரும்ப அந்த ப்ராடக்ட் வாங்குவீங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த பை பண்ணுறதுக்கு இருக்க ஃப்ரீக்வன்சி. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது மூலியமா என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் ப்ராடக்ட் செல் பண்ணலாம், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரையராக எஸ்டிமேட் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்மளால இருக்க முடியும். அடுத்தது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடையாது, ஜியோகிராஃபிக், டெமோகிராஃபிக், சைக்கோகிராஃபிக் ஸ்டடி. அதாவது நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக பிராண்ட் சிலது வந்து வித்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ப்ராடக்டை அதிகமாக கன்சியூம் பண்ணுற பீப்புள் யார், அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜெண்டர், அவங்க என்ன ரீஜன்லேருந்து இருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஸ்டடீஸ் தான் வந்துட்டு ஜிடிபி. அண்ட் இது நம்ம படிக்கிறது மூலிமா, அதை ஸ்டடி பண்ணுறது மூலிமா நமக்கு நம்மளோட ப்ராடக்ட்டோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யார், அவங்கள நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு கன்வர்ஷன் ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் கொஸ்டின், காம்படிட்டர்ஸ். இப்போ மார்க்கெட்டில் அதிக கன்சியூமர் பேஸ் வச்சிருக்க லீடிங் பிராண்ட்ஸ் யார், அவங்களோட ப்ராடக்ட்ஸை பீப்புள் எதனால் வாங்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அது நம்மளோட ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துரும். இந்த ப்ராடக்ட்ஸை விட நம்மளோட ப்ராடக்ட் எந்த வகையில் பெட்டராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த 4 கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு நமக்கு தெரியணும். நம்மளோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு ஒரு பேசிக்கான அசம்ஷன் நமக்கு இருக்கு, இருந்தாலும் அது வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ChatGPT கேட்டலாம். Searching. ஆஸ் எக்ஸ்பெக்டட் இவங்க தான் நம்மளோட காம்படிட்டர்ஸ். சரி, இவங்க ஏன் இவ்வளோ லீடிங்கில் இருக்காங்கன்னா பீப்புள் இவங்கள தான் வாங்குறாங்க. பீப்புள் ஏன் வாங்குறாங்க? அவைலபிலிட்டி, பாப்புலாரிட்டி, குவாலிட்டி, ப்ரைசிங், இதெல்லாம் தான் அதுக்கான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். இதுவே ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு வரப்போ டேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரும் இன்வால்வ் ஆகிடும். பட் இன் திஸ் கேஸ் இந்த காம்படிட்டர்ஸோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன், தட் இஸ் அவைலபிலிட்டி. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ரேடியஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஒரு சர்க்கிளை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரேடியஸ். ஃபர்ஸ்ட் ரிங் ஆஃப் சர்க்கிள் வந்துட்டு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ். அது வந்து உங்களுக்கும் அவைலபிளாக இருக்கும், எனக்கும் அவைலபிளாக இருக்கும், அந்த பிராண்ட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும், யார் வேணாலும் விற்றுக்கலாம். இதில் இருக்க செகண்ட் ரிங்க் வந்துட்டு ஒரு பெரிய லெவல் சூப்பர் மார்க்கெட்ஸ், மேக்ரோ சூப்பர் மார்க்கெட். நீங்கள் டேரெக்டாக போய் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்ட்டை பேசி உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் அங்கே பொசிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதுவே தேர்ட் ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோ லெவல் சூப்பர் மார்க்கெட்ஸ், சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க அங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா உங்களுக்கு இந்த சப்ளை செயின், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்கெல்லாம் தேவைப்படுவாங்க. ஃபோர்த் லெவல் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன இந்த சபர்பன் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்க கடைகள் இருக்குது அது. இதுவே வந்து லாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூரல், ஒரு கிராமத்தில் இருக்க சின்ன 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 பெட்டி ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, அது. எடுத்த உடனே ஒரு பிராண்டால இது எல்லாத்தையும் வந்துட்டு கவர் பண்ணிட முடியுமான்னு முடியாது. பட் இந்த காம்படிட்டர்ஸோட பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், விச் இஸ் தேர் ஸ்ட்ரென்த், அவைலபிலிட்டி. இந்த அவைலபிலிட்டியோட நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப லிமிட்டட். 1 lakh தான் நம்மளோட என்டையர் பட்ஜெட்டே. ஸோ அதில் வந்துட்டு நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப் வந்துட்டு கண்டிப்பாக முடியாது. நம்மளோட டார்கெட் என்ன? நமக்கு ஃபர்ஸ்ட் ரேடியஸ், அதாவது இ-காமர்ஸ், அண்ட் செகண்ட் ரேடியஸ் மேக்ரோ சூப்பர் மார்க்கெட்ஸ், அதுதான் நம்மளோட டார்கெட். நம்ம தேர்ட் ரேடியஸில் இருக்க மைக்ரோ சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம், பட் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஆனால் அதுக்காக நம்ம இந்த மற்ற எந்த ஆஃப்லைன் ஃபேக்டர்ஸுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த 5th ரேடியஸ் 4th ரேடியஸில் இருக்க பீப்புள், அவங்களோட டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ், இந்த எந்த ஆஃப்லைன் டேட்டாவையுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா அது நம்மளோட ப்ராடக்ட்டோட டெவலப்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும், அண்ட் ஃபியூச்சரில் நம்ம என்ன ப்ராடக்ட்டை மாற்றவா முடியும். ஸோ அதுக்காக நம்மளோட ஜூஸ் பிராண்ட்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு சில கொஸ்டினர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வேறு எந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஓகே, உங்கள் பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த கொஸ்டினர் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கோங்க. பட் திஸ் ஒர்க்ஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் கிட்ட கேட்டப்போ எடுத்துக்கலாமா? ஓகே, ஆல்ரைட். ஓகே, உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்? இந்த கேள்வியை நம்ம டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல இருக்க 20 பேர்கிட்ட கேட்டோம். அதில் விமன், சில்ட்ரன், யங் அடல்ட்ஸ் இவங்களை நம்ம ரெக்கார்ட் பண்ணல. அண்ட் அதோட ரிசல்ட் படி
இந்த காம்படிட்டர்ஸ், அதாவது ChatGPT கொடுத்த காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கள தான் 20% ஆஃப் த பீப்புளுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அவங்க காரணமாக கொடுக்குற ரீசன் என்னன்னா டேஸ்ட். ஆனால் இந்த பாட்டிலில் வர ஜூஸ் பிடிக்குமா இல்லை வீட்டில் போடுற ஃப்ரெஷ் ஜூஸ் பிடிக்குமா? பாட்டில் ஜூஸ் தான் பிடிக்கும். பாட்டில் ஜூஸ் தான் பிடிக்குமா? வீட்டில் அவ்வளவு செழிப்பாக இருக்காது. எதனால பாட்டில் ஜூஸ் தான் பிடிக்கும்? எதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால. டேஸ்ட்டுக்காக. ஓகே. பாட்டில் ஜூஸில் என்ன பிராண்ட் பிடிக்கும்? என்ன பிராண்ட் பாட்டில் ஜூஸில் பிடிக்கும்? இந்த கொக்கோ கோலா, மாசா அந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி எது பிடிக்கும்? கொக்கோ கோலா பிடிக்கும். எதனால கொக்கோ கோலா பிடிக்கும்? டேஸ்ட் அதிகம். அண்ட் சர்ப்ரைசிங்லி 30% ஆஃப் த பீப்புள் ரீஜனல் பிராண்ட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு காரணமாக அவங்க கொடுக்குறதும் டேஸ்ட் தான். இந்த பாட்டிலில் விற்கிற ஜூஸ் பிடிக்குமா? பாட்டில் வச்சுருக்கிறத லவ்வா பிடிக்கும். இப்போ இந்த கடை உங்களோடது இல்லையா? ஓகே. இந்த கடையில் என்ன ஜூஸ் வந்து அதிகமாக செல் ஆகுது, விற்குது? டீலோன்ற பிராண்ட். ஓகே. அந்த பிராண்ட் தான் நல்லா போகுதா? அண்ட் 50% ஆஃப் த பீப்புள் எங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் பிடிக்கும், பாட்டில்டு ஜூஸ் வந்துட்டு நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு ரீசனாக அவங்க சொல்கிறது பாட்டில்டு ஜூஸஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், ஸோ அது அன்ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாட்டிலெல்லாம் இந்த ஜூஸ் விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் குடிக்கிறது இல்லை. ஏன் குடிக்கிறது இல்லை? அதெல்லாம் லேட் ஆச்சுன்னா பாகிஸ்தான் ஆயிடுது. அச்சோ. அதனால குடிக்கிறது இல்லை. ஓகே. கெமிக்கல் கலந்துடுறாங்க. ஏன் பாட்டில் ஜூஸ் பிடிக்காது? அது வந்து என்ன, அது கெமிக்கல் போட்டு கெடாத மாதிரி ஒரு 2 மாசத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு கெமிக்கல் ஆட் பண்றாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு, அதையும் மறக்காம கேட்டாச்சு. உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்குமா? என்னங்க? கோயம்புத்தூர் பிடிக்குமா? ஆல்ரைட், தட் வாஸ் ஆஃப்லைன். பட் நம்மளோட ஃபோக்கஸ் வந்துட்டு ஆன்லைன் மார்க்கெட். ஸோ ஆன்லைன் டேட்டாவை வந்து ஸ்டடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு நிறைய அட்வான்ஸ்டு ஜோசியக்காரங்களாம் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களாம் ரொம்ப காஸ்ட்லி. நம்மளோட பட்ஜெட் வந்துட்டு ரொம்ப லிமிட்டட். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன குட்டி ஜோசியக்காரர்கிட்ட போகிறோம். அவரோட பேர் வந்து ஹீலியம் 10. அவர்கிட்ட அமேசானோட சேல் டேட்டா மட்டும்தான் இருக்குது. பட் அதை வந்துட்டு நம்ம சாம்பிளாக எடுத்துக்கிட்டு ஆன்லைனில் வந்துட்டு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். வாங்க தம்பிங்களா, யாருக்கு பார்க்கணும்? எனக்கு இல்லை. எனக்கும் இல்லை. அப்போ எனக்கும் இல்லை. ஏய், எல்லாரும் வேணாம், யாருக்கு தான் பார்க்குறது? தம்பி அப்போ உங்களுக்கு பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம கொக்கோ கோலாவோட ஆன்லைன் சேல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாவோட ஆன்லைன் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேல்ஸே வெறும் 8000 சேல்ஸ் தான் போகுது. தட்ஸ் லைக் 3 லட்சம் ரூபாய் தான் மாதம் உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து வருது. ஓகே. அண்ட் உங்களோட மற்ற எல்லாமே ஆவரேஜ் பண்ணி பார்த்தா கூட 4000, 3000, 3000, 1000. ஓகே. உங்களோட ஆன்லைன் சேல்ஸுங்கிறது ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்து பெப்சியோட சேல்ஸ் பார்த்துடலாம். ஓகே. அச்சோ, அதுவாவது வந்து பாவம், இது கொடுமை. வெறும் 1000 சேல்ஸ், 1500 சேல்ஸ், 300 சேல்ஸ். ஆக்சுவலாக அது வந்துட்டு சீலிங் மிஷின், அது இவங்களோட சேல்ஸே இல்லை. ஸோ மாசாவோட ஆன்லைன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 9000. ஸ்ப்ரைட் வந்துட்டு ஒரு 12000 போகுது. தம்ஸ் அப் வந்துட்டு ஒரு 10600 சம்திங் அந்த மாதிரி போகுது. மிராண்டா வந்து பார்த்தீங்கன்னா 2800. லிம்கான்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அவங்க ஒரு 1600. ஓகே. ஸோ ஆவரேஜாக வந்துட்டு எல்லாருக்குமே ஆன்லைன் சேல்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்லைன் சேல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப 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 கம்மியாக போகுது. ஒரு நார்மலான பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஸ்டார்ட் அப் இல்லை நியூ பிராண்ட்ஸ்னால் இது வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ், 12,000 பாட்டில்ஸ் செல் ஆகுறதுலாம். பட் இந்த மாதிரி கோக் மாதிரியான பெரிய பிராண்டுக்கு அவங்களோட ஆஃப்லைன் சேல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆன்லைன் சேல்ஸுங்கிறது ஒரு பெரிய ஓஷனில் ஜஸ்ட் ஒரு ட்ராப்லெட் மாதிரி தான். இது ரொம்ப ஆக்சுவலாக எனக்கே கொஞ்சம் ஆக்சுவலாக ஷாக்கிங்காக தான் இருக்குது. இவ்வளோ நான் வந்து கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஆன்லைனில் சேல்ஸ் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் நான் ஆல்ரெடி சொன்ன சைக்கோகிராஃபிக் ஸ்டடி அப்படிங்கிறது உள்ளே வருது. எனக்கு இப்போ இந்த ஜூஸ் வேணும் அப்படின்னா நான் நேராக கடைக்கு போய் வாங்கி குடிக்கலாம். அப்படி இல்லையா, இந்த ஸ்விக்கி அதுக்கப்புறம் இந்த ஜெப்டோ மாதிரி ஆர்டர் பண்ணால் இமீடியட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. பீப்புள் அதுக்கு தான் ரெடியாக இருக்காங்களே தவிர 2 நாள் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அது டெலிவர் ஆகி அதுக்கப்புறம் ஸோ பீப்புள் ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் த லாங் ப்ராசஸ். அதுதான் இந்த சேல்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ இந்த இ-காமர்ஸ் டேட்டா இருக்குது, ஆனால் அந்த குயிக் காமர்ஸில் சேல்ஸ் மேபி அதிகமாகவும் இருக்கலாம், ஆனால் அது சப்போர்ட் பண்ணுற டேட்டா நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவை எப்போவுமே நம்ம ஒரு அடிப்படையாக வச்சு அப்ளை யோர் செல்ஃப். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ஏன் வாங்குறீங்க, உங்களோட பையிங் பேட்டர்ன் என்ன, இதில் வேறு என்னென்ன வந்துட்டு உங்களால் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும், இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ரிசர்ச் ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சு தான் யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் ப்ராடக்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா ரிசர்ச்சும் ரேப் பண்ணால் நம்ம ப்ராடக்ட்டுக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் கிடைக்கும். அதாவது நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு கேரக்டர் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு 2 டேபிள் போட போகிறோம். ஒரு சைட் ஆஃப் த டேபிளில் காம்படிட்டரோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இன்னொரு சைட் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன. இவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சாதான் நம்மளால நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை ஃபில் பண்ண முடியும்.
ஸோ நம்ம காம்படிட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்ட்ரிபியூஷன். அவங்க இல்லாத இடமே இல்லை. எல்லா ஒரு ஒரு கடைக்கு போனீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா அங்கே இமீடியட்டாக அவங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அவங்க ஈஸிலி அவைலபிள். த டை அப்ஸ், கொலாப்ஸ். ஸோ அது அவங்களோட ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது வந்து பாப்புலாரிட்டி. பிராண்டை தெரியாதவங்களே கிடையாது. அடுத்து மூணாவது வந்து ஃபண்ட்ஸ், டீப் பாக்கெட்டட் பீப்புள். இது வந்து நம்ம காம்படிட்டரோட ஸ்ட்ரென்த். பட் அவங்களோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஏன் கம்மியாக இருக்குது? பீப்புள் அதை வெயிட் பண்ணி வாங்குற அளவுக்கு அதில் ஒரு வேல்யூ அடிஷன் இல்லை. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பீப்புள் அது ஒரு அன்ஹெல்தி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்காங்க, விச் இஸ் ட்ரூ. அது வந்து அவங்களோட வீக்னஸ். இப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேபிள் அப்படியே திருப்பி மேலே நம்மளோட பேரை மட்டும் அப்படியே மாற்றிட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். நம்மளால நம்மளோட காம்படிட்டர்ஸோட ப்ராடக்ட் கூட போட்டி போடவே முடியாது. பட் ஆனால் அவங்களோட வீக்னஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை தான் நம்ம பண்ணவும் போகிறோம். நம்ம காம்படிட்டர்ஸோட ப்ராடக்ட்க்கு அப்படியே கான்ட்ராஸ்டான, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத, ஆர்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவரிங் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹெல்தியான பிராண்டை கிரியேட் பண்ணலாம். அகைன் இதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணியிருக்க கேரக்டர்ஸ் தானே தவிர இது எப்படி நம்ம பாசிபிள் ஆக்க போகிறோம், எப்படி எங்கேருந்து எதை சோர்ஸ் பண்ண போகிறோம், என்ன ஃப்ளேவர்ஸ், எப்படி பேக்கெட் பண்ண போகிறோம், இது எதுவுமே வந்துட்டு நமக்கு தெரியாது. பட் we will figure it out eventually. இந்த கேரக்டர்ஸ் இல்லாமல் இதை விட எஃபிஷியண்டாக காம்படிட்டர்ஸோட கம்பீட் பண்ணுறதுக்கு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க பிராண்டுக்கான நேம். இட் வாஸ் ஆல் பியூட்டிஃபுல். பட் நிறைய பேர் வந்து சிட் அப்படிங்கிற மாதிரியே வச்சுருந்தீங்க. பட் அதில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படி வச்சோம்னா நம்மள ரொம்ப நார்சிஸ்டிக்காக இருந்துரும். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு பிராண்டோட குவாலிட்டியை பெட்டராக ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டூ தட். அண்ட் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எனக்கு ஐ ஹோப் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஒரு பேசிக்காக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் இல்லை ப்ராசஸில் இருந்தாலுமே இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ், பை.